நாளை ஜனவரி 16 2026 அன்று வருவது தை மாதத்தின் முதல் பிரதோஷம் ஆகும். இது வெள்ளிக்கிழமை வருவதால் இதற்கு சுக்கிர வார பிரதோஷம் என்று பெயர். 1. பிரதோஷம் என்றால் என்ன? புராணங்களின்படி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது வெளிப்பட்ட ஆலகால விஷத்தை சிவபெருமான் அருந்திய நேரம் இதுவாகும். உலகம் அழியாமல் காத்த சிவபெருமானுக்கு தேவர்கள் நன்றி செலுத்தி அவரை வழிபட்ட நேரமே பிரதோஷ காலம் மாலை அதிகாலை 4:30 முதல் காலை 6 வரை எனப்படுகிறது. 2. சுக்கிரவார வெள்ளி பிரதோஷத்தின் சிறப்பு. வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்குரிய நாள். இந்த நாளில் வரும் பிரதோஷத்தை வழிபடுவதால் பின்வரும் நன்மைகள் கிடைக்கும். செல்வச் செழிப்பு, மகாலட்சுமியின் அருள் கிடைப்பதோடு பொருளாதார தடைகள் நீங்கும். திருமண யோகம், திருமண தடைகள் உள்ளவர்களுக்கு விரைவில் நல்ல வரன் அமையும். சுகபோக வாழ்வு, வீடு வாகன சேர்க்கை மற்றும் ஆடம்பர வசதிகள் பெருகும். 3. வழிபாட்டு முறை ஸ்டெப் பை ஸ்டெப். கோவிலுக்கு சென்றால் செய்ய வேண்டியவை. நந்தி வழிபாடு. பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை விட நந்தி பகவானுக்கே அதிக முக்கியத்துவம் உண்டு. நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமானை தரிசிப்பது கொம்பு தரிசனம் கோடி புண்ணியம் தரும். அபிஷேக பொருட்கள். நந்திக்கும் சிவனுக்கும் பால், தயிர், தேன், இளநீர், சந்தனம் அல்லது பஞ்சாமிர்தம் போன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி தரலாம். வலம் வருதல். பிரதோஷத்தின் போது சோமசூக்த பிரதட்சணம். முழுமையாக சுற்றாமல் நந்திக்கும் சண்டிகேஸ்வரருக்கும் இடையே திரும்பி வருதல் செய்வது மிக முக்கியம். 4. வீட்டிலிருந்தே வழிபடுவது எப்படி? உங்களால் கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டால் 1. மாலை அதிகாலை 4:30 மணிக்கு மேல் வீட்டில் விளக்கேற்றவும். 2. சிவனுக்குரிய ஓம் நமசிவாய மந்திரத்தை 108 முறை சொல்லவும். 3. உங்களால் முடிந்த நிவேதனத்தை பால் அல்லது சர்க்கரை பொங்கல் படைக்கவும். குறிப்பு: பிரதோஷ நேரத்தில் தானம் செய்வது, முக்கியமாக ஏழைகளுக்கு உணவு வழங்குவது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும் என்பது நம்பிக்கை.